மண்டலமே துதியுங்கள், வானாதி வானங்களே துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள், தண்ணீராளங்களே துதியுங்கள், பூமியில் உள்ளவையே துதியுங்கள், தண்ணீராளங்களே துதியுங்கள், பூமியில் உள்ளவையே துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஆக்கினி கமழையை துதியுங்கள், மூடு பனி பெருங்காற்றே துதியுங்கள், ஆக்கினி கமழையை துதியுங்கள், மூடு பனி பெருங்காற்றே துதியுங்கள், மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள், மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வாலிபர் கன்னியரை துதியுங்கள், இயேசு ராஜாவை முதியோரை துதியுங்கள், வாலிபர் கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள், பிள்ளைகளே மகிழ்ந்து துதியுங்கள், நாம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். பிள்ளைகளே மகிழ்ந்து துதியுங்கள், நாம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம், இயேசு ராஜாவுக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ வி thank you. அடுத்த பாடல் ஹல்லேலூயா. பயமில்லை, இனி பயமில்லை, இயேசுவின் கரம் பிடித்தேன், இனி பயமில்லை. ஹல்லேலூயா. எல்லா பயத்தையும் எடுத்து போடுகிற தெய்வம். ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா எங்களுக்கு பயமுள்ள ஆவியை தராமல் தெளிந்த அறிவும் பலமும் அன்புமுள்ள ஆவியை தந்திருக்கிறபடியால் ஹல்லேலூயா எதை குறித்தும் பயப்படாமல் இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவர் எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை சந்தோஷமே. ஹல்லேலூயா. ஓ வி thank you. எங்களுக்கு முன்னா இருக்கிற எல்லாவற்றையும் பார்த்து ஹல்லேலூயா. பயமில்லை, இனி பயமில்லை, என் இயேசுவின் கரம் பிடித்தேன், பயமில்லை, பயமில்லை, இனி பயமில்லை, என் இயேசுவின் கரம் பிடித்தேன், பயமில்லை. நான் நினைப்பது நடவாமல் போய்விடுமோ, நடக்க போகிறவை என்னவா இருக்குமோ, நான் நினைப்பது நடவாமல் போய்விடுமோ, நடக்க போகிறவை என்னவா இருக்குமோ என்று பயமில்லை, இனி பயமில்லை, என் இயேசுவின் கரம் பிடித்தேன், வாழ்வுண்டு. பயமில்லை, இனி பயமில்லை, என் இயேசுவின் கரம் பிடித்தேன், வாழ்வுண்டு. வாழ்வோ கேள்விக்குறி, வலியோ பயக்குறி, வருங்காலமோ இருளாய் தெரிகிறதே. வாழ்வோ கேள்விக்குறி, வலியோ பயக்குறி, வருங்காலமோ இருளாய் தெரிகிறதே என்று பயமில்லை, இனி பயமில்லை, என் இயேசுவின் கரம் பிடித்தேன், வழி உண்டு. பயமில்லை,
உண்டா? அநேக பாவங்கள் செய்த எனக்கு பாவ மன்னிப்பின் சந்தோஷம் உண்டா என்று பயமில்லை, இனி பயமில்லை. என் இயேசுவின் கரம் பிடித்தேன் மன்னிப்பு உண்டு. பயமில்லை, இனி பயமில்லை. என் இயேசுவின் கரம் பிடித்தேன் மன்னிப்பு உண்டு. தீராத நோய்கள் வாட்டுகிறது, அநேக நாட்கள் ஜெபித்தும் ஒன்றும் நடக்கவில்லை. தீராத நோய்கள் வாட்டுகிறது, அநேக நாட்கள் ஜெபித்தும் ஒன்றும் நடக்கவில்லை என்று பயமில்லை, இனி பயமில்லை. அவர் நோய்களை சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. கரம் பிடித்தேன் சுகமுண்டு. பயமில்லை, இனி பயமில்லை. என் இயேசுவின் கரம் பிடித்தேன் சுகமுண்டு. மனிதன் என்னை எதிர்த்து வந்தாலும் பின்புறமாய் வந்து குத்த முயன்றாலும், மனிதன் என்னை எதிர்த்து வந்தாலும் பின்புறமாய் வந்து குத்த முயன்றாலும், இனி பயமில்லை, இனி பயமில்லை. என் இயேசுவின் கரம் பிடித்தேன் ஜெயமுண்டு. பயமில்லை, இனி பயமில்லை. என் இயேசுவின் கரம் பிடித்தேன் ஜெயமுண்டு. ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் என் இயேசுவை பின்பற்றுவேன். எல்லோரும் சொல்லுவோமா? கடைசி பரியந்தமும் பரிசுத்தம் காத்துக் கொள்வேன். என்ன நடந்தாலும் என் இயேசுவை பின்பற்றுவேன். கடைசி பரியந்தமும் பரிசுத்தம் காத்துக் கொள்வேன் என்று உறுதி கூறுவேன். அதன்படி வாழ்ந்து காட்டுவேன். என் இயேசுவின் வருகையில் பறந்து போவேன். உறுதி கூறுவேன், அதன்படி வாழ்ந்து காட்டுவேன். என் இயேசுவின் வருகையில் பறந்து போவேன். பயமில்லை, இனி பயமில்லை. என் இயேசுவின் கரம் பிடித்தேன். பயமில்லை. ஹல்லேலூயா. பயமில்லை, இனி பயமில்லை. வாழ்வு உண்டு. இயேசுவின் கரம் பிடித்தேன். வாழ்வு உண்டு. பயமில்லை, இனி பயம். வழி உண்டு. ஹல்லேலூயா. இயேசுவின் கரம் பிடித்தேன். வழி உண்டு. பயமில்லை, இனி பயமில்லை. என் மன்னிப்பு உண்டு. ஹல்லேலூயா. மன்னிப்பு உண்டு. பயமில்லை, இனி பயமில்லை. என் சுகமுண்டு. கரம் பிடித்தேன் சுகமுண்டு. பயமில்லை, இனி பயமில்லை. ஜெயமுண்டு. இயேசுவின் கரம் பிடித்தேன் ஜெயம். என்ன நடந்தாலும் என் இயேசுவை, என்ன நடந்தாலும் என் இயேசுவை பின்பற்றுவேன். கடைசி பரியந்தமும் பரிசுத்தம் காத்துக் கொள்வேன். என்ன நடந்தாலும் என் இயேசுவை பின்பற்றுவேன். கடைசி பரியந்தமும் பரிசுத்தம் காத்துக் கொள்வேன் என்று உறுதி கூறுவேன். அதன்படி வாழ்ந்து காட்டுவேன். என் இயேசுவின் வருகையில் பறந்து போவேன் என்று உறுதி கூறுவேன். அதன்படி வாழ்ந்து காட்டுவேன். என் இயேசுவின் வருகையில் பறந்து போவேன். ஹல்லேலூயா. 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 ஆமென். ஒரு விசை கரங்களை தட்டி நாங்கள் சந்தோஷமாய் ஹல்லேலூயா எங்கள் தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வேளையிலே ஹல்லேலூயா ரெண்டு பாடல்கள் படித்து கர்த்தரை ஸ்தோத்தரித்தோம். இந்த வேளையிலே சகோதரனே சகோதரியே வாய்களை திறந்து நாங்கள் உற்சாகமாய் ஹல்லேலூயா ஒரு விசை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆவியிலே நிறைந்து நாங்கள் உற்சாகமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
Oh, we praise you, Lord. Praise you, Lord. Praise you, Lord. Hallelujah, 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 hallelujah. Oh, we praise you, Jesus. Oh, we praise you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் உன்னை நடத்தின கிருபை நினைந்து ஹalleluya ஒவ்வொன்றாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆவியிலே நிறைந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? அந்நிய பாஷையிலே கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? Hallelujah. Oh, we praise you, Master. Oh, we praise you, Jesus. Oh, we praise you, Master. Oh, labakaradinga rabangarandiriburusha karabaradiribu. Hallelujah. Oh, we praise you, Jesus. We praise you, Jesus. Oh, we praise Jesus. Open your mouth. Let us open the mouth. வாய்களை திறப்போமா? வாய்களை திறந்து உற்சாகமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? Hallelujah, hallelujah, hallelujah. The Holy Spirit is here. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்ப ஆயத்தமாய் இருக்கிறபடியால் hallelujah, 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 hallelujah. இந்த மார்ச் மாதம் முழுக்க உன்னை நடத்தின கிருபைக்காக, இந்த மார்ச் மாதம் முழுக்க நடத்தின கிருபைக்காக வாய்களை திறந்து உற்சாகமாய் hallelujah. Oh, we praise you, Jesus. Hallelujah. இயேசு மாத்திரமே, இயேசு மாத்திரமே, இயேசுவுடைய சுத்த கிருபை மாத்திரமே எங்களை நடத்தினபடியால் ஹalleluya. Oh, we praise you, Jesus. Oh, உன்னை பாதுகாத்த ஹalleluya, என்னை காத்து, உன்னை சுகப்படுத்தி, உன்னை பலப்படுத்தி, தயவை தந்து, கிருபையை தந்து, வாசல்களை திறந்து, குழம்பின வேளையிலே வழிகாட்டியாய் இருந்து நடத்தின தெய்வத்துக்கு வாய்களை திறந்து உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya, hallelujah, hallelujah. Oh, we praise you, Jesus. Oh, rabakaradinga rabangalandiribo. Oh, we praise you, Master. Oh, hallelujah. Oh, we praise you, Jesus. Oh, we praise you, Jesus. Oh, we praise you, Master. Oh, hallelujah, 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 hallelujah. Oh, we bless you, Jesus. Oh, we praise you, Jesus. Oh, rabakaradingala bangarandiri burusha karabaraba. Oh, we worship you, Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை முற்றும் முழுதாய் கழுவி சுத்திகரிக்கிறது. சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தரை நோக்கி பார்க்கிறதற்கோ கர்த்தருக்குள் வளர்வதற்கோ உனக்குள் ஒரு குற்ற உணர்வு உன்னை உறுத்தி கொண்டிருக்குமே, ஆனால் ஐயோ நான் இப்படி செய்து விட்டனே, என்னை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? நான் எப்படி கிறிஸ்தவன் என்று சொல்லுவேன்? நான் எப்படி மற்றவர்களுக்கு முன்பதாக கிறிஸ்தவன் என்று சொல்லுவேன்? நான் இப்படி செய்து போட்டேனே என்று சொல்லி, இப்படி என் பழைய வாழ்க்கை இருக்கிறதே என்று சொல்லி நினைப்பே. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வேதம் சொல்லுகிறதுக்கு உன் இருதயம் உன்னை குற்றம் தீர்க்குமே, ஆனால் உன் இருதயத்திலும் பார்க்க பெரிதானவு கர்த்தர். அவரிடம் உன் குற்றங்களை அறிக்கையிடுவாயே, ஆனால் உன் கரைகளை நீக்கி சுத்திகரித்து உன்னை மாசற்ற பிள்ளையாய் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக பரிசுத்தமான பிள்ளையாய் நீதிமானாய் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். Hallelujah. Oh, we worship you. Our God is so good, God. Our God is so good, God. Hallelujah. அந்த தெய்வத்துக்கு கிட்ட நீ வராமல் இருப்பதற்கு எந்த காரணமும் இல்லை. Hallelujah. அவரை துதிக்காமல் இருப்பதற்கு எந்த காரணமும் நீ சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் அவர் முடித்து விட்டார். கல்வாரியிலே சொன்ன பொழுது எல்லாம் முடிந்தது. It is finished. That means it's finished. Hallelujah. Come to Jesus. Come to him. Come to the cross of Calvary. அவருடைய கல்வாரி சிலுவைக்கு முன்பதாக வா. அவருடைய கரம் உனக்காக விரிந்து ஹalleluya திறந்து விரிந்து இருக்கிறது. Hallelujah. His hand is stretched open for you to receive you. He is your father. He is your mother. Come, 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 come and worship him before his throne. கரைகள் நீங்கிட கைகள் கழுவி கர்த்தரை துதிக்கிறேன். என் பலிபீடத்தை சுற்றி சுற்றி நான் வலம் வருகிறேன். Hallelujah. Oh, we worship you, Jesus. Oh, we worship you. கரைகள் நீங்கிட கைகள் கழுவி என் கர்த்தரை துதிக்கிறேன். பலிபீடத்தை சுற்றி சுற்றி நான் வலம் வருகிறேன்.
கரைகள் நீங்கிட கைகள் கழுவி என் கர்த்தரை துதிக்கிறேன். பலிபீடத்தை சுற்றி சுற்றி நான் வலம் வருகிறேன். கர்த்தாவே உன் பேரன்பு எப்போதும் என் கண் முன்னே. கர்த்தாவே உன் பேரன்பு எப்போதும் என் கண் முன்னே. வார்த்தையின் வெளிச்சத்தில் வாழ அர்ப்பணித்தேன். வார்த்தையின் வெளிச்சத்தில் வாழ அர்ப்பணித்தேன். ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. அன்பு கூர்ந்தேன் ஆர்வமுடன் அர்ப்பணித்தேன். ஆயுளெல்லாம் கரைகள் நீங்கிட கைகள் கழுவி என் கர்த்தரை துதிக்கிறேன். பலிபீடத்தை சுற்றி சுற்றி நான் வலம் வருகிறேன். அறுவடையின் எஜமானனே, அரணான அடைக்கலமே. அறுவடையின் எஜமானனே, அரணான அடைக்கலமே. அல்பாவும் ஓமேகாவும் தொடக்கமும் முடிவும் நீரே. அல்பாவும் ஓமேகாவும் தொடக்கமும் முடிவும் நீரே. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. அன்பு கூர்ந்தேன் ஆர்வமுடன் அர்ப்பணித்தேன். ஆயுளெல்லாம் கரைகள் நீங்கிட கைகள் கழுவி என் கர்த்தரை துதிக்கிறேன். பலிபீடத்தை சுற்றி சுற்றி நான் வலம் வருகிறேன். இரக்கங்களின் தகப்பனே, இளவயதின் வழிகாட்டியே. இரக்கங்களின் தகப்பனே, இளவயதின் வழிகாட்டியே. ஜீவிக்கின்ற மெய்தேவனே, ஜீவனின் அதிபதியே. ஜீவிக்கின்ற மெய்தேவனே, ஜீவனின் அதிபதி. எல்லோரும் சொல்லுவோம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. அன்பு கூர்ந்தேன் ஆர்வமுடன் அர்ப்பணித்தேன். ஆயுளெல்லாம் கரைகள் நீங்கிட கைகள் கழுவி கர்த்தரை துதிக்கிறேன். பலிபீடத்தை சுற்றி சுற்றி நான் வலம் வருகிறேன். ஒரு முறை கூட இந்த பல்லவி. பறைகள் நீங்கிட கைகள் கழுவி என்
கர்த்தரை துதிக்கிறேன். பலிபீடத்தை சுற்றி சுற்றி நான் வலம் வருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Lord. Praise Jesus. F minor. Can you give me F minor? Is it possible? Praise Jesus. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே அருவியே வேளையில் ஆடியர் நெஞ்சம் வாரேரோ. அருவியே வேளையில் ஆடியர் நெஞ்சம் வாரேரோ. உம்முடைய சமூகத்தில் பரிசுத்தத்தோடு நாங்கள் உம்மை பார்க்கும்படி எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். நாங்கள் கரை கழுவப்பட்டவர்களாக, எங்களுடைய கைகள் சுத்தமுள்ளவர்களாக உம்முடைய பலிபீடத்தை சுத்தி வரும் பொழுதெல்லாம் எங்களுக்கு ஆண்டவரே துய் என்னும் ஆராதனை எங்களுடைய நாவிலே வைத்து பலிபீடத்தின் மேல் வைக்கப்பட்ட இந்த பலி சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே, இந்த பலி ஏற்றுக்கொள்ளும்படி இறங்கி வருகிற அக்கினியை எங்களுடைய கண்களுக்கு கூட இந்த காலை வேளையிலே நாங்கள் பார்த்து அனுபவிக்க போகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை மீதி பகுதியை என் தேவன் பொறுப்பேற்றுக் கொள்ளும். கர்த்தர் இடைப்படும், மனுஷனுக்காக அல்ல. இந்த சபை ஆண்டவரே பேருக்காகவோ புகழுக்காகவோ பணத்திற்காகவோ மனிதனுக்காகவோ எந்த நோக்கத்துக்காகவும் அல்ல. முதல் ஆராதனை சொன்னது போல இயேசு மகிமைப்படவும் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் மத்தியில் இடைப்படும்படியாகவே உடைய சமூகத்தில் கெஞ்சி நிற்கிறோம். தேவன் தாமே ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஜனங்களின் மேல் தேவ கிருபை இருப்பதாக. எங்களை ஆண்டவரே கம்ப்யூட்டர் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபை இருப்பதாக. ஆராதனை முழு பகுதி கூட இருக்கட்டும். இதே ஞாயிற்றுக்கிழமையிலே ஆங்காங்கே கூடி வந்திருக்கிற எல்லா பரிசுத்தவான்களின் கூட்டத்தின் மேல் இறங்கி இருக்கிற வெண்புறாவாகிய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேலும் இறங்கி இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. பலப்படுத்தும் இயேசுவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் and ஆமென். ஹalleluya. You may be seated. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உட்காரலாம். தேவ சமூகத்திலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தேவ வீட்டில் நீங்கள் வந்திருப்பது தேவன் உங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வேறு எங்கும் இல்லாமல் கர்த்தருடைய சமூகத்தில் வந்த உங்களுக்கு அவருடைய போஷாக்கை தாராளமாய் கொடுத்து உங்களை திருப்திப்படுத்தி அனுப்ப போகிறார். அதுதான் என் தேவனுடைய திட்டம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிதாய் வந்தவர்கள், புதுசா ஆன்லைன்ல லாகின் பண்ணினவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றியையும் அது மாத்திரமல்ல வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இன்று உங்களோடு செயல்படுவாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களை டியூன் பண்ணி இருங்கள். கர்த்தர் இந்த மீதியான நேரத்தில் இதுவரைக்கும் அசைவாடின தேவனுடைய அந்த கிருபை நம்மை தொடர்ந்து தொடப்போகிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுது ஒரு பாடலை கர்த்தருக்கு பாடும்போது சந்தோஷமா மகிழ்ச்சியோடு கொடுப்போமாக. கட்டாயத்தினால் அல்ல, வற்புறுத்ததினால் அல்ல, தேவனுக்கு என்று மகிழ்ச்சியோடு கொடுப்போம். புதிதாக விசிட்டர்ஸாக கெஸ்டாக வந்தவர்கள் கொடுக்க வேண்டும் என்று எந்த கட்டாயம் அல்ல. தேவனுக்கு என்று கொடுத்த விரும்பினால் கொடுக்கலாம். சபை விசுவாசிகளின் நேரம் காணிக்கை தசமபாகங்களை தேவனுடைய வீட்டிற்கு கொண்டு வந்து சேகரிப்போமாக. பாடலை பாடுவோம். தேங்க்யூ. ஆமென். வானாதி வானவர் நம் இயேசுவை வாக்கியங்கள் முழங்கியே பாடுவோம். தேவாதி தேவன் நம் இயேசுவை நாட்டியங்கள் ஆடியே பாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வானங்களை விரித்தவரை பாடுவோம். வானபரன் இயேசுவை கொண்டாடுவோம். வானங்களை விரித்தவரை பாடுவோம். வானவரன் இயேசுவை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya 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 வாக்குத்தத்தம் தந்தவரை பாடுவோம், வாக்குமாற தேவனை கொண்டாடுவோம். வாக்குத்தத்தம் தந்தவரை பாடுவோம், வாக்குமாற தேவனை கொண்டாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ட்ரிப்பிலே வருகிறவர்கள் எல்லோரும் இன்றைக்கு தயவு செய்து உங்களுடைய ஃபைனல் டூர் பிளான், ஐட்னரி, உங்களுடைய டிக்கெட்ஸ் எல்லாவற்றையும் நீங்கள் வாங்கிக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆன்லைனில் இருக்கிறவர்கள், சிட்னியிலையும் மெல்பர்னில் மற்ற பகுதிகளிலே இருக்கிறவர்களும் எங்களை தொடர்பு கொண்டு இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரதர் ஜூலியஸை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், உங்களுடைய கரங்களில் இது கொடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 2வது ஆராதனை முடிந்ததுக்கு அப்புறம் இதற்குரிய கன்சல்டேஷன் மீட்டிங் இருக்கிறது, கடைசி மீட்டிங் இங்கிருந்து புறப்படுறதுக்கு முன்னாலே. ஆகவே இதை பெற்றுக்கொண்டு அதிலையும் நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே ஹோலி லேண்டுக்கு வருகிறவர்கள் தயவுசெய்து இன்றைக்கு உங்களுடைய பேக்கை நீங்கள் எடுத்துக்கொண்டு போகும்படி, அதை பத்திரமாக வைத்துக் கொள்ளும்படி, பாஸ்போர்ட்டோடு சேர்த்து இதை வச்சுக்கொள்ளுங்க. நிறைய பேர் மெல்பர்ன் டு மலேசியாவுடைய ஐட்னரியை தொலைச்சாச்சு. ஆகவே பாஸ்போர்ட்டை தொலைக்க மாட்டீங்களே, டிக்கெட் தொலைக்க மாட்டீங்களே, அது மாதிரி இதை பத்திரமா வைத்துக் கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப உங்களுக்கு காப்பி எடுத்து கொடுக்க முடியாது, அதிக வேலை இதிலே செலவிடப்பட்டிருக்கிறது. ஆகவே தயவுசெய்து நீங்கள் இதை பெற்றுக்கொண்டு போகும்படி உங்களை அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இதிலே கடினமாக உழைத்த இவை இந்த ஹோலி லேண்ட் ட்ரிப்புக்கு முழுசா, ஆக்சுவலாக நானும் என்னுடைய குடும்பமும் மனைவியும் இந்தியாவில் இருக்கும்போது இப்படி ஒரு ஹோலி லேண்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லி போன வருஷத்திலே இதை குறித்து நாங்கள் ஜெபம் பண்ணினோம், ஆசைப்பட்டோம். அதற்குரிய ஆட்களை தேவன் தொடர்பு கொடுத்தார். மெல்பர்னுக்கு வந்த உடனே இதை முழுசா நம்மால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தர் இந்த பிள்ளைகளை கொடுத்தார். ஆகவே அவர்கள் பிரதர் ஜூலியஸ், சிஸ்டர் தர்ஷினி அருமையாக இந்த பொறுப்பை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. உண்மையா தனிப்பட்ட விதத்தில் எனக்கு என்னோட மனைவினால் இதை செஞ்சிருக்கவே முடியாது, அவ்வளோ வேலை அதில் இருக்கிறது. ஆர்கனைசிங், கான்டாக்டிங், புட்டிங் டுகெதர், பேயிங் டிக்கெட்ஸ், அப்புறம் ஹோட்டல்ஸ், அது எல்லாமே அருமையாக அதை செய்து முடித்த அந்த பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களை என் தேவன் தொடர்ந்து கனப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆகவே இரவு பகலாக உழைத்து அவர்களுக்கு உதவி செய்த எல்லாருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு. நாங்கள் அப்படி 4 வாரங்கள் இந்த பயணத்தில் இருக்கும்போது தமிழ் ஆராதனையிலே நம்முடைய பஸ்ஸிலே டிராவல் பண்ணி வருகிறவர்கள், சர்ச் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் டிராவல் பண்ணி வருகிறவர்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் கொடுக்கப்படாது. ஆகவே தயவுசெய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த 4 ஞாயிற்றுக்கிழமையிலும் நீங்கள் ஆராதனைக்கு உங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டிலே வர வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதற்கு திரும்ப நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் அந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி ரெஸ்யூம் பண்ணப்படும். ஆகவே தயவுசெய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த 4 வாரங்கள் உங்களுக்கு பஸ் உங்களை பிக்கப் பண்ண வராது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, 2வது ஆராதனை முடிந்ததுக்கு அப்புறம் நம்முடைய ஹோலி லேண்ட் ட்ரிப்பினுடைய மீட்டிங், கன்சல்டேஷன் மீட்டிங் இருக்கிறது என்று சொல்லி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு தேவனுடைய வசனத்திற்கு நேராக உங்களுடைய சிந்தை, உங்களுடைய யோசனை, உங்களுடைய ஜெபம், உங்களுடைய கண்கள், உங்களுடைய செவிகள், உங்களுடைய இருதயங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஆத்துமா இன்றைக்கு திருப்பப்படுவதாக, கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் நீட்டன் கொஞ்சம் வாங்கம்மா. ஹல்லேலூயா. எல்லாரும் சிறு பிள்ளைகள் வாலிபர்களுடைய கூட்டத்திற்கு போகும்போது இங்கே செய்தி கேட்கும்படி அமர்ந்திருக்கிறவர்கள், ஹல்லேலூயா, என்னை தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபை, தேவ கிருபை அவர்கள் மேல் தங்கியிருக்கும்படியாக தேவனுடைய சமூகத்திலே வசனத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தின் வர்த்திக்க பண்ணப்படுவதற்கென்று ஜெபத்தில் அமர்ந்திருப்போமாக. ஹல்லேலூயா. என் இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்படுவதாக, என் இருதயம் ஆயத்தப்படுவதாக. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்று இப்பொழுது நான் உம்முடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறேன். இந்த செய்தியை கேட்பதற்கு எனக்கு ஒரு பாக்கியம் என்று தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன். ஆகவே நீர் என்னோடு கூட பேச போகிறபடினால் உமக்கு நன்றி என்று சொல்லி ஏற்கனவே தீர்க்க தரிசனத்தின் நன்றியை என் தேவனுக்கு நீ தெரிவிக்கும் போது ஆண்டவர் தீர்க்க தரிசனமாகவே உன்னோடு கூட இந்த காலை வேளையில பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு அருமையான தேவ செய்தி. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த வசனங்களை இன்றைக்கு நாம் தியானம் பண்ணுவதற்கு முன்பதாக, நாம் கேட்பதற்கு முன்பதாக அதை கேட்டு அதன்படி நடப்பதற்குரிய, விசுவாசிப்பதற்குரிய
நல்ல நிலத்தை நம்ம இருதயத்தில் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி தருவாராக. ஹalleluya. Praise be to God, praise be to God, praise be to God. Hallelujah, hallelujah. நம்முடைய சபையாருக்கு இன்னொரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும். மிகவும் சீக்கிரமாக கர்த்தருடைய நேரத்தில் அடுத்த CD, நிறைய பாடல், புதிய பாடல் ஆயத்தமாக இருக்கிறது. அடுத்த CD போடுவதற்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அந்த CDயிலே இந்த செய்திக்குரிய ஆயத்த பாடல் அடங்கியிருக்கும். உலகம் முழுவதிலும் இருக்கிற தமிழ் சபைகளிலே இந்த பாடலை பாடி செய்திக்குள்ளே ஜனங்கள் நடத்தப்படும் போது நம்முடைய சபையிலிருந்து புறப்படுகிற இந்த வார்த்தைகள், இந்த பாடல்கள் ஜனங்களை ஆசீர்வதிக்க போகிறது. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த பாடல் நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். நாம் எல்லாரும் பாடுமாக. Praise be to God, praise be to God. ஏதோ பாட வேண்டும் என்றல்ல, வார்த்தைகளை விசுவாசித்து உணர்ந்து சொல்லுவோம். Hallelujah, hallelujah, hallelujah. Praise Jesus. Hallelujah, praise be to God. Hallelujah. பேசும் தாசரை அதிகாரப்படுத்தியே வல்லமை வார்த்தைகள் புறப்படச் செய்யுமே. பேசும் தாசரை என்னை அதிகாரப்படுத்தியே வல்லமை வார்த்தைகள் புறப்படச் செய்யுமே. அந்த வார்த்தைகள் எனக்குள் ஜீவன் அடைந்திட பலனை தாருமே, இப்போவே தாருமே. அந்த வார்த்தைகள் கேட்டு அதிலே நடந்திட பலனை தாருமே, இப்போவே தாருமே. என்னை இந்த வேளையில் உம் வசனத்திற்காய் ஆயத்தம் ஆக்கிடுமே. என்னை இந்த வேளையில் உம் சப்தத்திற்காய் ஆயத்தம் ஆக்கிடுமே. செவிகள் உள்ளவர்கள் கேட்க கடவர்கள் என்று யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கிறது போல, இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லோருக்கும் காதுகள் உண்டு. ஆனால் கேள்வியினால் பிறக்கிற விசுவாசம் உனக்குள்ளே வர்த்திக்கப்படப்படும்படியாக, விதை போல் உனக்குள் விழுந்து அது வளரும்படியாக, கனி கொடுக்கும்படியாக உன் ஜீவியம் இன்றைக்கு தொடப்படுவதாக. Praise be to God. Hallelujah. இன்று என்னோடு பேசும் வார்த்தைகள் எனக்குள்ளே தெளிவாய் பேசப்பட்டு தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளாக எனக்குள் புறப்பட்டு வர நான் உம்முடைய சமூகத்தில் ஆயத்தப்படுகிறேன் என்று சொல்லுகிற மாத்திரம் ஜெப சிந்தையோடு அந்த சரணத்தை பாடுமாக. Hallelujah. Praise be to God. Thank you Jesus. Hallelujah. Praise Jesus. Hallelujah. இன்று என்னோடு பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தைகள் என்றே நாம் நினைத்து சொல்லுவோம். Praise Jesus. Hallelujah. Praise be to God. Hallelujah. இன்று என்னோடு இயேசு பேசிடும் தீர்க்க தரிசனம் உண்மையாய் நிறைவேறும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் தேவன் இன்றைக்கு என்னோடு பேசுகிறவர், அதை நிறைவேறச் செய்யும் வல்லமையும் அதே வசனத்திற்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நான் கேட்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் உள்ள அதிகாரம், வல்லமை, சத்துவம் அந்த வார்த்தைக்குள் இருக்கிறது. Praise be to God. Hallelujah. அந்த நம்பிக்கை எனக்குள் அசையாமல் இருக்கையில் கலக்கம் இல்லையே, குழப்பம் இல்லையே. என்னை இந்த வேளையில் பாடுங்க பாப்போம். உம் வசனத்திற்காய் ஆயத்தம் ஆக்கிடுமே. என்னை இந்த வேளையில் சிரவசவக்கத்தரதி அந்தனதி ஏகரபசத்தீரவுக்கவரியந்தே. அப்படியே செய்யும். நாங்களும் அப்படியே செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். Thank you Nitin. Hallelujah. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம். Gospel of Matthew chapter 26 verse 36 to 46. மத்தேயு 26 36 லிருந்து 46 வரை.
எப்பொழுதுமே சிலுவையின் தியானத்தின் லென்த் நாட்களிலே சிலுவையின் தியானத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த வாரத்திற்கு பின்பு நாங்கள் பிரயாணத்திற்கு போக இருக்கிறபடினாலே இந்த வாரத்திலிருந்தே இந்த சிலுவையின் தியானத்தை துவக்கி விடும்படி அடுத்த வாரத்திலும் சிலுவையை பற்றிய உங்களுக்கு தேவ வசனத்தை பேசுவேன். அதற்கு பின்பு 4 வாரங்களும் தேவ வார்த்தைகளை பேசுகிறவர்கள் சிலுவையின் தியானத்தை பற்றியே நம்முடைய மத்தியிலே பிரசங்கம் பண்ணுவார்கள். அப்படி அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே தேவ சிலுவையின் தியானம், ஹல்லேலூயா, சிலுவையின் தியானம். அதற்கு முந்தி இன்றைக்கு இயேசு ஜெபித்த ஜெபத்தை இன்றைக்கு நாம் பிரதிபலிப்போமாக. மத்தேயு 26:36 46 வரைக்கும் வசனம் வாசிக்கிறவர் ஒவ்வொரு வசனமாக எனக்கு இன்றைக்கு வாசிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன், வார்த்தையில் உங்களை பயணம் செய்ய. அதற்கு முந்தி இயேசு இங்கே ஜெபிக்க போகிறார். முதல் ஆறுதலில் சொன்னது போல இயேசு ஏன் ஜெபிக்க வேண்டும்? இயேசு ஏன் ஜெபிக்க வேண்டும்? தேவகுமாரனாகிய கிறிஸ்து ஏன் ஜெபிக்க வேண்டும்? அவரே வல்லமையின் இருப்பிடம், அவரே கிருபையின் இருப்பிடம், அவரே சிருஷ்டிகர்த்தர், அவரே யெகோவா, அவரே ஆதியும் அந்தமும், அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாம் என்று சொல்லி இருக்கும் போது அவர் ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஹல்லேலூயா. பிதாவால் அனுப்பப்பட்ட தேவகுமாரனாகிய கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருக்கும்போது அடிக்கடி ஜெபித்தார். ஹல்லேலூயா. அதிலும் இந்த ஜெபம் அதற்கெல்லாம் மகுடமான ஜெபமாக இருக்கிறது. ஆனால் அந்த கேள்விக்கு பதில் என்னவென்றால் ஏன் இயேசு ஜெபிக்க வேண்டும்? நிறைய பதில் இருக்கிறது. நம்பர் 1, முதலாவதாக மனுக்குலத்திற்கு இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக ஒரு நல்ல மாதிரியை நமக்கு முந்தி வைத்துவிட்டு போகும்படி அவர் ஜெபித்தார். மலையின் மேல் போய் ஜெபித்தார், படகிலே ஏறி ஜெபித்தார், தோட்டங்களுக்குள்ளே போய் ஜெபித்தார், மனிதர்களை விட்டு தனியே போய் ஜெபித்தார், அதிகாலையில் ஜெபித்தார், மத்தியான வேளையில் ஜெபித்தார், இரவிலே ஜெபித்தார் என்று சொல்லி பல வசனங்கள் பகுதிகளிலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு ஜெபத்தை பற்றி கர்த்தர் உங்களோடு கூட பேசுவதற்கு என் இயேசுவை முன்மாதிரியாக கர்த்தர் வைக்க விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, பூலோகத்தில் இருக்கிற எந்த மாமிசத்திலும் இரத்தத்திலும் இருக்க எந்த நபரும் ஜெபத்தின் மூலமாக மாத்திரமே என் தேவனோடு கூட தொடர்பு கொள்ள முடியும் என்கிறதை நிர்ணயம் பண்ணும்படியாக அல்லது நிரூபித்து காண்பிக்கும்படியாக இயேசு இந்த பூலோகத்திலே மாமிசத்திலும் சரீரத்திலும் இரத்தத்திலும் ஜீவித்தபடினால் அவர் ஜெபத்தின் மூலமாக மாத்திரமே என் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியும் என்கிறதை நமக்கு புரிய சொல்லுகிறார், நமக்கு புரிய வைக்கிறார். ஆகவே ஜெபம் என்று சொல்லும் போது நமக்கு ஜீவியமாக இருக்கிறது, நமக்கு ஜீவனாக இருக்கிறது, நமக்கு இருதய துடிப்பாக இருக்கிறது. ஜெபிக்காத விசுவாசி செத்த விசுவாசி, ஜெபிக்காத விசுவாசி ஜீவனற்ற விசுவாசி, ஜெபிக்காத விசுவாசி என் தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாத விசுவாசி, ஜெபிக்காத சபை தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாத சபை, ஜெபிக்காத ஊழியன் தேவனுக்கு விருப்பம் இல்லாத அருவருப்பான ஊழியன். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஜெபம் ஜெபம் ஜெபமே. ஹல்லேலூயா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜீவன். சரி, இந்த ஜெபத்தை பற்றி உள்ள சில முக்கியமான கருத்துக்களை ஏற்கனவே சிலது தெரிந்தவைகள், சில வகைத்து மறந்து போனவைகளை இன்றைக்கு திரும்ப நினைவூட்டுகிறவைகள், சில காரியங்கள் புதிதாக இருக்கிறவைகளாக இருக்கலாம். ஆனால் இவைகளை நாம் கற்றுக்கொள்ளும் போது இதன்படி நாம் ஜெபிக்க கர்த்தர் இன்றைக்கு கற்றுத்தரப் போகிறார். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. ஆகவே ஜெபம், இப்ப என்னுடைய தகப்பனாரை இந்தியாவில இருந்து அல்லது என்னுடைய தாயை அவரோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இங்க இருந்து அப்பா அப்படின்னு மெல்பர்ன் எவ்வளவு சத்தம் போட்டாலும் அவர் கேட்க போறதில்லை. ஆகவே அவர்களோடு நான் பேச வேண்டும் என்று சொன்னால் தொலைபேசி எடுக்க வேண்டும். இப்ப எல்லாம் டெக்னாலஜி பல விதத்துல எல்லாம் வந்துட்டு, ஆக வேற சத்தத்தை கேட்கணும், அவரோடு கூட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா I need something, I need an instrument, I need a communication device. அதன் மூலமாக மாத்திரமே நான் தொடர்பு கொள்ள முடியும் என்கிற சூழ்நிலையில் இருப்பேன் என்று சொன்னால், அந்த டிவைஸ் என்னிடத்தில் இல்லை என்று சொன்னால் நான் தொடர்பு கொள்ள முடியாது.
அதுபோல அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் இயேசு எனக்குள் இருக்கிறார், என் தேவனுடைய பிரசன்னம் எனக்குள் இருக்கிறது. அதே நேரத்தில் நமக்குள் இருக்கிற ஆண்டவர் இந்த பூலோகத்தை ஆளுகை செய்கிற ராஜாவாக, தேவாதி தேவனாக, அவர் அண்ட சராசரங்களை படைத்த கர்த்தராக நம் மேல் இருக்கும் போது அவரோடு கூட தொடர்பு கொள்வதற்கு ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் அல்லது ஒரே டிவைஸ் இஸ் பிரேயர். ஆகவே இந்த ஜெபத்தை நாம் கைப்பற்றிக் கொள்வோம். எப்படி கைப்பற்றிக் கொள்வோம் என்கிறதை விளக்கமாக இந்த வசனங்களிலிருந்து நாம் தியானிப்போமாக. அதற்கு முந்தி முகவரையாக இந்த செய்தியுடைய தலைப்பு pray like Jesus prayed. இயேசு ஜெபித்தது போல ஜெபி. இயேசு ஜெபித்தது போல ஜெபி. ஹல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்திற்கு ஜெபிக்க போகிறார். கெத்செமனே என்று சொன்னால் நான் ஒவ்வொரு வருஷம் சொல்கிறது போல it is an Aramaic word, Gethsemane. அதனுடைய அர்த்தம் an oil press, எண்ணெய் ஆலை. இந்த கெத்செமனே இந்த தோட்டத்தின் அர்த்தத்தின் இந்த அருமையான தோட்டத்திற்குள்ளே போகிறார். இதனுடைய ஜியோகிராபிக்கல் சிச்சுவேஷன் போன வருஷத்தில் சொல்லி இருக்கிறேன். a garden near Jerusalem beyond the Kidron Valley and near the Mount of Olives. we are going to be there. actually அங்கே வருகிறவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஏன்னா இந்த கெத்செமனே தோட்டத்தில் ஒரு ஆராதனை நம்ம வைக்க போறோம். ஹல்லேலூயா. எங்கே ஆண்டவர் ஜெபித்தாரோ அந்த இடத்துல அரை மணி நேரம் ஜெபிப்பதற்கென்று நமக்கு பெர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே கீபோர்டு இல்லை, வேற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடையாது. இந்த 10 நரம்பு வீணைகளை கை தட்டி பாட்டு பாடி நல்லா ஆராதிச்சு அந்த இடத்துல ஒரு செய்தியும் கேட்டு வரப்போறோம். ஒருவேளை இதே செய்தியை அங்க பேசலாம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆகவே கெத்செமனே தோட்டம், இந்த தோட்டத்தின் அழகு எருசலேம் பட்டணத்தின் பக்கத்தில் இருக்கும். அது பார்ப்பதற்கு அழகாய் மாத்திரமல்ல, ஒரு பெரிய மலைக்காரத்தில் இந்த தோட்டம் காணப்பட்டது. சரி, இயேசு இதற்குள்ளே ஜெபிக்க போகிறார். 36 வசனத்தை வாசிங்க ப்ளீஸ். தேங்க்யூ. 36. அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள். 3 விதமான ஜெபிக்கிற கூட்டம். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் முதல் கூட்டம் prayer beneficiaries. prayer beneficiaries அப்படி என்று சொன்னால் ஜெபத்தின், மற்றவர்களின் ஜெபத்தின் மூலமாக தனக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறவர்கள். இயேசு இங்கே ஜெபிக்க உள்ள போகும்போது தன்னுடைய சீஷர்களோடு போகிறார். யூதாஸ் காரியத்து காட்டி கொடுக்க போயிட்டான். ஆகவே 11. அந்த 11ல 3 ஆண்டவர் தனியே கூட்டு போகும்படி அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தில் இருக்குது. ஆகவே மீதி இருக்கிற அப்ப 11ல 3 போச்சுன்னா எத்தனை? 8. சரி, இத்தனை பேரையும் இந்த சீஷர்களே அங்க உட்கார்ந்து, நீங்க இங்க உட்கார்ந்துருங்க, நீங்க ஜெபிக்கலாம் தேவையில்லை, யூ ஜஸ்ட் சிட் ஹியர், இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்படியானால் இவர்கள் யார்? ஜெப தோட்டத்திற்குள்ளே இயேசுவோடு போனவர்கள் தான். இயேசுவோடு நடந்தவர்கள், அற்புதத்தை கண்டவர்கள், அதிசயத்தை கண்டவர்கள், ஆண்டவர் தேவனுடைய பிள்ளை என்று அவர்கள் அனுபவித்தவர்கள் இப்பொழுது இயேசுவோடு ஜெபிக்க தோட்டத்திற்குள்ளே போனார்கள். ஆனால் அவர்கள் ஜெபிக்கவில்லை. அவர்கள் மற்றவருடைய ஜெபத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள். அதுபோல குடும்பத்திலும் சமுதாயத்திலும் சபையிலும் ஜெபத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் உண்டு. அந்த ஜெபத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறவர்களும் உண்டு. மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஜெபத்தை யாருக்காக செய்தோமோ அந்த நபர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிகிறது. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆகவே இந்த சொல்ல போனால் ஜெபத்தின் பலனை அனுபவிக்கிறவர்கள், அவர்கள் ஜெபிக்க மாட்டாங்க, ஜெபத்தின் பலனை அனுபவிக்கிறவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது முதல் கூட்டம். 37ஆம் வசனத்தை வாசிங்க. தேங்க்யூ ப்ளீஸ். பேதுருவையும் செபதேயும் குமாரனாகிய இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் தேங்க்யூ. இங்கே நன்றாக கவனிக்க வேண்டும், இயேசு இன்னும் ஜெபிக்க ஆரம்பிக்கல.
அவருடைய பிரயாணத்தை என்னுடைய கண்களுக்கு முன்பதாக நான் வைத்து பார்க்கிறேன். கெத்செமனே தோட்டத்திற்குள்ளே நுழைகிறார். 11 பேரோடு நுழைந்தவர் 8 பேர் அங்க வச்சுட்டு, நீ ஜெபிக்கலாம் தேவையில்லை, இங்க உட்கார்ந்துரு. அதுக்கப்புறம் 3 பேரை, பேதுருவும் 2 செபேதியின் 2 பிள்ளைகளையும் ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போகிறார். ஜேம்ஸ் அண்ட் ஜான், இந்த 2 பேரையும் உள்ள கூட்டிட்டு போய், 3 பேர் உள்ள கூட்டிட்டு போய் அப்படி நடந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு என்று போய்கொண்டிருக்கும் போதே வேதவசனம் சொல்லுது, அவர் துக்கப்படவும் வியாகுலப்படவும் துவங்கினார். ஜெபத்தின் முன் அடையாளமாக நான் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம், ஒரு ஆசை இயேசுவுக்குள்ளே இப்பவே துவங்க ஆரம்பித்து விட்டது. அவர் போய் முழங்கால் படியிட்டு எப்படி ஜெபித்தார் அப்படியெல்லாம் நான் திரும்ப வாசிக்க போறோம். ஆனால் இவர் இந்த 3 சீஷர்களோடு நடந்து போய்கொண்டிருக்கும் போதே அவருடைய இருதயத்தில் துக்கப்படவும் வியாகுலப்படவும் துவங்கினார். அப்படி என்று சொன்னால் அவர் துக்கப்பட்டது, வியாகுலப்பட்டது ஜெபத்தின் ஒரு பங்காக இருந்தாலும் இதுல ஒரு கருத்தை நாம் முன்வைத்து பார்க்க வேண்டும். அது என்ன? அவருக்குள்ளே ஜெபத்திற்கென்று தூண்டி விடப்பட்டார். There was a definite unction. There was a clear prompt within himself to pray. ஏன் அப்படி போகும்போது இந்த 3 சீஷர்களோடு போனார். அப்படினா இவர்களோடு நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறவர்களும் ஜெபிக்கிறவர்கள். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேண்டாதவர்களோடு நாம சேர்ந்து இருந்தா ஜெபமே வரப்போறது இல்லை. ஆனா ஜெபிக்கிறவர்களோடு நாம் சேர்ந்து நடந்து போக வாழ்க்கை நடத்தும் போது நமக்குள்ளே ஜெபிக்க வேண்டுமே என்கிற ஒரு ஆசை நமக்குள்ளே வந்து விடுகிறது. தேவனுடைய தாசன் பிரதர் ஏவிஎம் ராஜனுடைய வீட்டில் ஒரு நாள் தங்கியிருந்தார். மீட்டிங்காக வந்திருந்தவர். இரவு படுத்து விட்டு அதிகாலையில் எழும்பி, நானும் ராத்திரி ஜெபம் பண்ணிட்டு அதிகாலை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக ஜெபத்து காலையில் எழும்பி ஜெபம் பண்ணது வழக்கம். அவரு எனக்கு முந்தி ஒரு 10 மினிட்ஸ் முந்தி இருக்கும். முந்தி எழும்பி சத்தமா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னாரு. ஹல்லேலூயா, பழைய வீட்டு. அப்ப அங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும், அந்த சத்தம் எனக்கு கேட்டுச்சு. தட்டாபட்டான்னு எழும்பி, ஆண்டவரே லேட் ஆயிடுச்சு போல் இருக்கு அப்படின்னு சொல்லி நானும் உடனே எழும்பி நம்ம காலை கடலை முடிச்சிட்டு ஜெபத்திலே முழங்கால் படியிட்டேன். எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஜெபிக்கிறவர்களோடு சேரும் போது நமக்கு ஜெபம் செய்ய வேண்டும் என்கிற உந்துதல் காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு பேதுரு யோவான் யாக்கோபோடு நடந்து போய் கொண்டிருக்கும் போதே அவர்களோடு கூட அவர் ஜெபிக்க. அப்படியானால் பேதுருவை வச்சு இவருக்கு ஜெபிக்கணும், தூண்டுதல் வரணும்னு சொல்ல வரல. ஆனால் அந்த இடத்திலே தேவ ஜெபிப்பதற்கு முன்பதாகவே ஜெபத்தின் தூண்டுதல் அவர்களுக்குள்ளே வந்து இயேசுவுக்குள்ளே வந்தது. ஆகவே இவர்கள் யார்? பிரேயர் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஃபர்ஸ்ட்லி பிரேயர் பெனிஃபிஷரிஸ். அவங்க வந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் நான் மகிமைப்படுவதா? பரவாயில்ல. அது அந்த உட்கார்ந்து இருக்கிற கூட்டம். இரண்டாவதாக இந்த 3 பேர் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இயேசு இவர்களையும் ஒரு இடத்துல வைத்து விட்டு இவர் தனியே போகிறார். நான் அதை வாசிக்க போறோம். இவர் தனியே போகிறார். இந்த 3 பேர் அங்க விட்டு. இவர்கள் யார்? ஜெபிப்பார்கள், ஆனால் ஆழமாக ஜெபிக்க மாட்டார்கள். ஜெபிப்பார்கள், ஆனால் தூங்கிக் கொண்டே இருப்பார்கள். சில நேரத்தில் ஜெபிப்பார்கள், ஆனால் இரு தோணியில படகு வைக்கிறது, காலை வைக்கிறது போல அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அப்படியே அந்த ஜெபத்தின் முக்கியத்துவத்தை, அல்ல எதற்காக ஜெபிக்க போகிறோம் என்கிற முக்கியத்துவத்தை அறியாமலேயே அங்கே இருந்து ஜெபிப்பார்கள். இவர்கள் யாரு? பிரேயர் பெனிஃபிஷரிஸோட இவங்க கொஞ்சம் பெட்டர். கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். பிரேயர் பார்ட்டிசிபென்ட்ஸ். மூன்றாவதாக பிரேயர் ஃபெனாட்டிக்ஸ். 38ஆம் வசனத்தை வாசிங்க. தேங்க்யூ, வாசிங்க ப்ளீஸ். அப்பொழுது இயேசு, என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட தங்கி விழித்திருங்கள் என்று சொன்னார். அப்படியானா இயேசு இங்க நீங்க தங்கிருங்க, எனக்குள்ளே மரணத்திற்குரிய வியாகுலமும் துக்கமும் எனக்கு இருக்கிறது, நான் போய் தனியே ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. சரி, இந்த வசனத்தை வாசிக்கும் போது சில நேரத்திலே மாமிச பிரகாரமாக பார்த்தால் இந்த ஜெபம் ஒரு பயத்தின் ஜெபம் போல் தென்படலாம். அதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிவிட்டு அதற்கு பின்பு நான் தொடர்ந்து பேச வேண்டும். இயேசு
தன்னுடைய வாழ்க்கையின் 33 ஆண்டுகள் இந்த பூலோகத்தில் ஜீவித்த பொழுது அவருக்கு பயமே இல்லை. இன்க்ளூடிங் திஸ் பிரேயர் இன் தி கார்டன் ஆஃப் கெத்செமனே அண்ட் ஆன் தி கிராஸ். இயேசு கிறிஸ்து சிலுவையிலும் சரி, கெத்செமனே தோட்டத்திலும் சரி, அவர் பயப்படவில்லை. அதனுடைய அர்த்தத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். மரணத்தின் வியாகுலம், மரணத்தின் துக்கம் என்று சொல்லும் போது, இந்த மரணத்தின் வியாகுலமும் மரணத்தின் துக்கமும் அவர் மேல் வந்ததனுடைய காரணம் என்னவென்றால், இப்பொழுது அடுத்த கட்டத்தின் வாழ்வின் பகுதிக்குள்ளே அவர் தேவனுடைய திட்டத்தின்படி நடந்து போகும்போது இந்த சிலுவையின் பாடு மரணங்களின் மூலமாக இவர் ஒரு பெரிய காரியத்தை சம்பாதித்து வைக்க வேண்டும். அவருடைய இரத்தத்தின் மூலமாக, இயேசுவின் நாமத்தின் மூலமாக மனுக்குலம் மீட்கப்படுவதற்கென்று அவர் மேல் பாவங்கள் வந்து விழ ஆரம்பித்தது. அவர் பாவி அல்ல, ஆனால் பாவ கரைகளை அல்லது பாவத்தை தன்மேல் அவர் சுமக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. மனிதனுடைய பாவம், தனிப்பட்டவருடைய பாவம், குடும்பங்களின் பாவம், சமுதாயத்தின் பாவம், இவைகள் எல்லாம் சிலுவையில் அவர் அறையப்படுவதற்கு முன்பதாகவே அவர் மேல் வந்து விழுந்தது. ஆகவே இந்த பாவத்தை பாராத சுத்த கண்ணனாகிய இந்த இயேசு இந்த பூலோகத்தில் ஜீவித்த இந்த நாட்களிலே இந்த பாவம் அவர் மேல் வந்து விழ, ஏன்னா அவர் தான் அதை சுமக்கணும். அந்த சுமை இந்த மாமிசத்திலும் இந்த இரத்தத்திலும் அவர் இருந்தபடினாலே இவைகள் எல்லாம் இவைகளுக்கு கூடாய் நடந்து போகும்போது எனக்கு பலன் வேண்டும். மரணத்தை பத்தி எனக்கு பயம் இல்லை, அல்லது மரணத்தை பத்தி உள்ள அந்த 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 நடுக்கம் எனக்கு கிடையாது. ஆனால் எனக்குள்ள இப்பொழுது இந்த ரட்சிப்பை மனுக்குலத்திற்கு என்று உண்டு பண்ணும்படியாக இந்த பாதை, இப்பொழுது நான் நடந்து போகிற பாதை, இதற்கு நான் ஆயத்தப்படும்படியான ஆயத்தத்தின் ஜெபத்தை தான் என் ஆண்டவர் இங்கே செய்கிறாரே ஒழிய ஜெபத்தின் பயத்தை நீக்கும்படியாக அல்ல. கர்த்தர் நாம் மகிமைப்படுவது, அதை நீங்கள் தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே 38ஆம் வசனத்திலே அவர் போய் வியாகுலப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆகவே அவர் போய் ஜெபிக்க, உள்ளே போய் ஜெபிக்க போகும்போது அவருடைய ஜெபத்தில் ஆழம் காணப்பட்டது. அவருடைய ஜெபத்தில் முழுமையாய் தன்னை ஊற்றி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் அவருக்குள்ளே காணப்பட்டது. சரி, எப்படி ஜெபித்தார்? அவர் எப்படி ஜெபித்தார்? அவர் ஜெபித்த விதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் எனக்கு என்ன என்று சொல்லி நீங்கள் பார்க்கும்போது 39ஆம் வசனத்திற்கு கீழே நீங்கள் வீட்டில் போய் வாசி இப்போ வாசிக்கலாமே. 39 வாசிங்க ப்ளீஸ். தேங்க்யூ. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, தேங்க்யூ சிஸ்டர், அங்கே இருங்க, அங்கே கொஞ்சம். சற்று அப்புறம் போய், முதலாவது ஆங்கிலத்தில் சொல்ல போனால் கோயிங் a little further. எங்கே பேதுரு, யோவான், யாக்கோபு இருந்தாங்களோ அதை விட்டு கொஞ்சம் தள்ளி போனார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. சற்று அப்புறம் போய், அவங்க இருக்கிற இடத்துல உட்கார்ந்து ஜெபிக்கல, கொஞ்சம் தூரமா கொஞ்சம் தள்ளி போய் ஜெபம் பண்ணார். அப்படியானால் இதனுடைய அர்த்தம் என்ன? நான் தனியே என் தேவனோடு பேசுவதற்கு கொஞ்சம் இடம் வேண்டும். ஹல்லேலூயா. என் மனைவியோடு, மனைவி தான் டிஸ்டர்பன்ஸ், பிள்ளைகள் டிஸ்டர்பன்ஸ், வேலை டிஸ்டர்பன்ஸ், இதெல்லாம் எனக்கு தொந்தரவுகளையும் பிரச்சனைகளை கொடுக்கிறபடினாலே நான் முழுமையாக ஆண்டவரோடு நான் தொடர்பு கொள்வதற்கு இவைகள், அவர்கள் நல்லவர்கள் தான், நல்லவைகள் தான், ஆனால் அவைகள் இப்பொழுது ஜெபத்திற்கு எனக்கு பிரயோஜனமா இருக்க போவதில்லை. நான் தனித்து போக வேண்டும். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. நிறைய பேர் கூட்டமா இருந்தா தான் ஜெபம் வரும். அந்த கூட்டத்தின் ஜெபமும் முக்கியம், ஆனால் ஆண்டவரோடு தனித்து ஜெபிக்கிற ஜெபம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. என் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி உன்னுடைய சமூகத்தில் இன்றைக்கு ஒரு குற்ற உணர்வு கொண்டு சொல்ல வரல, ஆனால் ஜெபத்தினால் உள்ள அந்த வல்லமையை நீ கற்றுக்கொள்ளும்படியாக, ஜெபத்தினால் உள்ள அந்த ஆசீர்வாதத்தை, அதிகாரத்தை இன்றைக்கு நீ பெற்றுக்கொள்ளும்படியாக உன்னை தைரியப்படுத்த அனுப்பும்படி ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படியானால் இயேசு சற்று அப்புறம் போனார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் சற்று அப்புறம் போகிற அனுபவம் நமக்கு வேணும். வேலையை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு நாம் தனியே போய், கர்த்தாவே ஹல்லேலூயா, உம்மோடு கூட நான் தொடர்பு கொள்ள விரும்புகிறேன். ஒரு நாள் என் தேவனுடைய சமூகத்தில் நான் முழங்கால் படிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது என் தேவன் என்னிடத்தில் சொன்னது அதுதான். என்ன தெரியுமா? எனக்காக வேலை செய்கிறவர்கள் நிறைய பேர், ஆனால் என் சமூகத்தில் காத்திருந்து என்னோடு கூட பேசுகிறவர்கள் குறைய பேர். ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ அவரோடு கூட பேசும்படி. ஹல்லேலூயா. மரியாள் மார்த்தாளுடைய உதாரணத்தை நாம் எடுத்து பார்த்தால் ஆண்டவரோடு இருக்கும்படியாக மரியாள் தெரிந்து கொண்டாள். அதுபோல அருமையான நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதுபோல கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிப்பது நம்முடைய வாழ்க்கையின் நல்ல பங்காக இருக்குது. அதே நாம் செய்ய பழக வேண்டும். கொஞ்சம் தள்ளி, அது என்ன இடத்தை காமிக்குது?
நம்முடைய லோன்லினஸ், ஆண்டவரோடு கூட தொடர்பு கொள்வதற்குரிய அந்த சூழ்நிலைமையை அது காண்பிக்கிறது. இரண்டாவது, அவர் என்ன செய்தார்? முகம் குப்புற விழுந்து ஜெபித்தார். இதுல நிறைய விளக்கு, எப்படி ஜெபம் பண்ணார்னு விளக்கம் நிறைய இருக்குது. சில சொல்றாங்க அப்படியே சாஷ்டாங்கமாய் படுத்து முகத்தை மண்ணில வைத்து ஜெபித்தார் என்று சொல்லி. ஆனா நான் நம்புறது என்னன்னா, முழங்கால் படியிட்டு தன் முகத்தை பூமியில வைத்து ஜெபித்தார். இது என்னத்தை காட்டுகிறது? இது பூர்ணமான அர்ப்பணத்தை காட்டுகிறது. நான் இனிமேல் இந்த இடத்திலே சித்தம் அல்ல, தேவ சித்தம் நிறைவேறுவதற்கென்று என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன், என்னை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறேன் என்கிற அர்ப்பணத்தின் வாழ்வை அங்கே நாம் விளக்கி பார்க்கிறோம். ஆகவே அவர் முகம் குப்புற விழுந்து ஜெபித்தார். பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் இருக்குது. அது போல சாமுவேலுடைய தாய் ஆலயத்திற்கு போய் ஜெபித்தாள். அவள் ஜெபிக்கும் போது அவருடைய நிந்தை, அவருடைய கஷ்டம், அவருடைய அவமானம், அவருடைய காரியங்கள் எல்லாம் அவளை சூழ்ந்திருக்க, ஜெபத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன சொல்லுதுன்னு தெரியாம அவள் அங்கலாய்த்து தன்னுடைய முகத்தை தரையிலே வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தாள். அங்கே ஆலயத்தை சுத்தம் பண்ணவோ, ஆலயத்தை ரெடி பண்ணவோ ஆசாரியன் உள்ளே வந்த பொழுது அந்த ஆசாரியன் கூட இவருடைய ஜெபத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு தன்னை ஊற்றி ஜெபித்தார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அதுபோல இயேசு இங்கே தன்னை முற்றிலும் அர்ப்பணம் செய்து ஜெபிக்கிறார். கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். இரண்டாவது, மூணாவது, அந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பிதாவே என்று கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. அது தகப்பன் என்று அர்த்தம். ஆங்கிலத்திலே மை ஃபாதர், என் தகப்பனே என்று ஜெபத்திலே கூப்பிடுகிறார். இது என்னத்தை விளக்குகிறது என்று சொன்னால், இந்த என் தகப்பனே என்று சொல்லி கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிப்பதற்கு காரணம், நான் துக்கத்தில் இருக்கும் போதும் நீர்தான் என் தகப்பன், நான் சந்தோஷமா இருக்கும் போதும் நீர்தான் எனக்கு தகப்பன், நான் வியாதியில் இருக்கும் போதும் நீர்தான் எனக்கு தகப்பன், நான் சுகமா இருக்கும் போதும் நீர்தான் எனக்கு தகப்பன். இந்த தகப்பனுடைய உறவை நான் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையும் விசேஷமாக ஜெபத்திலே நான் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு நான் வெட்கப்படவே மாட்டேன். அவர் என் ராஜாவா இருந்தாலும், என் மெய்ப்பனாக இருந்தாலும், என் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் கர்த்தராக இருந்தாலும், இந்த கர்த்தர், இந்த வல்லமை உள்ளவர், இந்த பெரியவர், He is my father. Hallelujah. அவர் என் தகப்பன் என்று சொல்லி அந்த உரிமையை இங்கே ஜெபத்திலே நாம் பார்க்கிறோம். என்ன உரிமை? என் தகப்பன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. நிறைய பேர் பார்த்துக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கும் போது ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் என் தகப்பன் என்று சொல்லுவார்கள். ஆனால் பிரச்சனைகள், சோதனைகள், கஷ்டங்கள் வர ஆரம்பிக்கும் போது, என்ன இவர் அமைதியா இருக்கிறாரு, எனக்கு ஒண்ணுமே இன்னும் செய்யலையே அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் விட்டு தூரமாய் போய் மற்ற தகப்பன்களை அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆகவே இயேசு இங்கே தகப்பன் என்று கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. அவர் பிதாவை கூப்பிடுகிற இந்த உறவை அங்கே உறுதிப்படுத்திக் கொள்கிறதை பாருங்க. அப்ப என் தகப்பன் என்று கூப்பிடும் போது பல காரியம் அங்கு நிரூபிக்கப்படுகிறது. என்னது? முதலாவதாக உறவு அங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது. இரண்டாவது, உறவு உறுதிப்படுத்த அந்த இடத்திலே உரிமையும் அங்கே நிழலாட்டப்படுகிறது. உறவு உறுதிப்படுத்தப்படுகிறது மாத்திரமல்ல, அவர் என் தகப்பன், நான் அவருடைய பிள்ளை அப்படி சொல்றதுல நான் உரிமையோடு என் தகப்பனிடத்தில் கேட்க முடியும். ஹல்லேலூயா. நான் ஒரு பிச்சைக்காரனை போல வந்து அமர்ந்திருக்கல, என் தேவன் என் தகப்பன், ஆகவே அவரிடத்திலே நான் உரிமையாக கேட்பேன் என்று இரண்டு அர்த்தங்களை அதிலே நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளை, நீனும் ஜெபிக்க போகும்போது பிள்ளையை போல போ. ஹல்லேலூயா. ஒரு பிச்சைக்காரனை போல அல்ல. ஹல்லேலூயா. எனக்கு தந்தாலும் சரி, உரிமையா கர்த்தாவே நீர் எனக்கு தந்தருள வேண்டும், உம்மால் கூடாத காரியம் ஒண்ணுமில்லை என்று சொல்லி பிதாவை நோக்கி இயேசு கூப்பிட்டது போல அந்த தகப்பனத்தில் ஜெபிக்க வரும்போது அந்த உறவை உன்னுடைய வாழ்க்கையில நினைவில் வைத்துக் கொள்ளும்படி ஆண்டவர் இன்று உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, உறவை உறுதிப்படுத்தின அதே இடத்துல உரிமையை நீங்கள் பாராட்டலாம். இந்த உரிமை பிள்ளை தகப்பனிடத்தில் கேட்கிறது போல. அடுத்தது, if it is possible, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். உரிமையை பாராட்டின இந்த இயேசு, என் தகப்பனே என்று கூப்பிட்ட இந்த இயேசு, இப்போ அவர் என்ன செய்யறாரு? வாசிங்க. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். தேங்க்யூ சிஸ்டர். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். சரி, தமிழ்ல இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னு சொன்னா, if it is possible, நீங்க கூடுமானால். அப்போ இயேசு இந்த இடத்துல ஜெபிக்கிற இந்த ஜெபத்திலே
அவர் பிதாவோடு உரிமையாய் பேசுகிறது மாத்திரமல்ல, அந்த உரிமையின் ஜெபத்தோடு சேர்ந்து ஒரு உண்மை இருந்தது. உண்மையான சூழ்நிலைமை அப்படியே சொல்றார். ஆண்டவரே, நான் இப்போ சிலுவையில மரிக்க போறேன், அதுக்கப்புறம் நிறைய பாடுகள், நிறைய கஷ்டங்கள், என்னை கல்லறையில வைப்பாங்க, அதுக்கப்புறம் உயிரோட நான் எழும்பி வருவேன், இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த நேரத்தில் இந்த பயங்கரமான பழுது என்மேல் இருக்கிறபடினாலே உம்மை நோக்கி உரிமையிலே நான் கூப்பிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த ஜெபம் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டும் இருக்கிறது. ஆனாலும் உம்முடைய கூடுமானால் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற வசனத்தின் நிழலாட்டத்தில் இந்த இடத்துல என்ன விளக்கம் என்று சொன்னா, உம்மால் கூடுமானால் அப்படி சொன்னா என் தேவனுக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும், பிதாவால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அப்போ இந்த ஜெபத்துல உம்மால் கூடுமானால் செய்யும் அப்படி சொல்லும் போது என்னத்தை காட்டுதுன்னு சொன்னா, ரியல் ஆனஸ்ட் சிச்சுவேஷன் பீயிங் எக்ஸ்பிரஸ்ட் இன் பிரேயர் பை ஜீசஸ் டு தி ஃபாதர். அப்போ பிதாவிடத்திலே தன்னுடைய உண்மையான சூழ்நிலைமையை அவர் சொல்றார். அங்க போய் பந்தா பண்ணிட்டு இருக்கல, இதெல்லாம் எனக்கு நான் தாங்க முடியும், என்னால எனக்கு பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு அங்க போய் பொய்யான விளக்கத்தை என் தேவனிடத்தில் சொல்லவில்லை, உண்மையை அப்படியே அப்பட்டமாக சொல்லி பழகினார் என் இயேசு ஜெபத்தில். அருமையான தேவனுடைய பிள்ளை, அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் மனுஷத்தில் நம்ம எப்படி நடந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய சமூகத்தில் நான் உண்மையாய் நடக்க 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 அப்படியே நம்முடைய வாழ்வும் பரிசுத்தமாக நீதியாக மாறி விடுகிறது. ஆகவே ஜெபத்தில் முக்கியமாக நாம் போகும்போது கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறதாக சொல்லணும், இல்லாதது என்றே சொல்ல வேண்டும். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். சரி, அப்படியானால் there was honesty about his situation. அடுத்தது உம்முடைய சித்தம், தேவ சித்தம் நிறைவேறட்டும். அப்படியானால் பிதாவிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த இயேசு, கர்த்தாவே உம்முடைய சித்தம் எனக்குள்ளே நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கும் போது இதற்குள்ளே ஏன் சித்தம் இல்லை என்று சொல்லி அர்த்தம். நான் ஜெபிக்கிறது என்னுடைய சித்தம் தேவையில்லை, உம்முடைய சித்தம் எனக்குள்ளே நிறைவேறட்டும். அப்படியானால் நாமோ இப்பொழுது இருக்கிற இந்த சின்ன காரியத்தை நாம் பார்க்கிறோம், நிழலாட்டத்தை, அதாவது இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்ப்போம். ஆண்டவரோ அது பெரிய பிக்சர், அவர் மெகா பிக்சரை பார்க்கிறபடினாலே, அவர் முழு படத்தை பார்க்கிறபடினாலே அவருடைய சித்தத்திற்கு நம்முடைய சித்தத்தை விட்டு கொடுக்கும் போது அவருடைய சித்தம் உண்மையாகவே நலமானதை, நன்மையானதை, நமக்கு அர்த்தமானதை, பொருத்தமானதை நமக்கு அவர் செய்து முடிப்பார். ஆகவே தான் இயேசு சொல்றாரு, நான் மாமிசத்தில் ரத்தத்தில் இருக்கிறேன், ஆனா உம்முடைய சித்தம் எனக்குள்ளே நிறைவேறட்டும். உம்முடைய சித்தத்தை இதுவரைக்கும் நான் நிறைவேற்றினது போலவே இந்த ஜெபத்திலும் உம்முடைய சித்தத்தை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன், என்னுடைய சித்தம் வேண்டாம். அடுத்து 40ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் 41ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் ஜெபிச்சுட்டு எழும்பி வரார். வந்தா அந்த 8 பேர்கிட்ட போகல, முதல்ல சும்மா உட்கார்ந்துருங்கன்னு சொன்னாரே அங்க போகல, பேதுருவும் அந்த மற்ற 2 சீஷர்களோடு வந்து பார்க்கிறார். அவங்க நல்ல நித்திரை. இயேசு அவர்களை தட்டி எழுப்பி சொல்றார், எல்லாருக்கும் தெரிந்ததுதான், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இப்போ நீங்க ஜெபிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது, நீங்க இப்போ தூங்க வேண்டிய நேரம் இல்லை. நல்லா கவனிங்க, இதுல ஒரு முக்கியமான கருத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, நடக்க போகிற சம்பவமோ பெருசு. If I say in English, the occasion of that prayer is massive and humongous. அது பெருசு. ஆகவே இந்த இடத்துல விழித்து தான் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. தூங்கி தூங்கி பாதி தூக்கம் பாதி ஜெபம், பாதி தூக்கம் பாதி ஜெபம் இல்லை. இது கடைசி நேரமாக இருக்கிறபடினாலே, இதற்கப்புறம் இயேசு காட்டி கொடுக்க போகிறபடினாலே இந்த இடத்துல விழித்திருந்து தான் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதா. ஆகவே ஜெபத்துல தூங்குற தப்பா? அதெல்லாம் தப்பு நான் சொல்ல வரல. ஆனா இந்த இடத்துல என் தேவனுடைய சமூகத்திலே விழித்திருந்து ஜெபிக்க அவர்கள் பழகவில்லை, இயேசு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்படியானால் வாட்ச் அண்ட் ப்ரே, விழித்திருந்து ஜெபம். நம்முடைய சபையிலே நம்மோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார், மற்றவர்கள் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். This is last hour, கடைசி நேரம்.
எத்தனை முறை நமக்கு கேள்விப்பட்டாலும் அந்த கடைசி நேரம் இது ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படி சொல்லி நம்முடைய காது புளித்து போத்து என்று இருக்கால அல்ல, அந்த சாத்தானுடைய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதபடி நம்முடைய நேரம் அந்த கடைசி காலமாக இருக்கிறபடினாலே விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் இந்த நாட்களில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஜெபிக்கிறாய் என்று சொன்னால் உன்னை அறகுறையான ஜெபத்திலிருந்து உன்னை ஆழமான ஜெபமாக விழித்திருந்து ஜெபிக்கிற அனுபவத்தை கர்த்தர் உனக்கு இந்த நாட்களில் கொடுப்பாராக. உனக்காக, உன் குடும்பத்திற்காக, உன் பிள்ளைகளுக்காக நீ ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஒரு மகனாக, ஜெபிக்கிற ஒரு மகளாக கர்த்தர் இந்த நாட்களில் உன்னை எழுப்பும்படி ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்தது 41ஆம் வசனத்தின் கடைசி பகுதி நீங்கள் வாசிக்கும் போது, மாமிசமோ பலவீனமானது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. இந்த வார்த்தையை இயேசு சொல்லும் போது சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு நல்லா புரியுது, உன் பிரச்சனை எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா ஹோல் டே நீ கஷ்டப்பட்டிருக்க. இதுல ஒரு நல்ல அர்த்தம். என்ன அர்த்தம்? ஹோல் டே கஷ்டப்பட்டு இப்ப ராத்திரி ஜெபம் பண்றீங்க. சரிதான், ராத்திரி தூக்குறக்குரிய நேரம் தான், அது எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா ஹோல் டே கஷ்டப்பட்டுட்டு ராத்திரி தூங்க விடாம என்ன ஏசுநாதர் இப்படி போட்டு எங்களை ரொம்பல படுத்துறாரு, புரியுது. மாமிசம் டயர்டா இருக்கு. இந்த மாமிசம் எப்போதுமே அப்படியே பலப்பட்டா இருக்க போது கிடையாது. அது தூங்க வேண்டிய நேரம் கண்டிப்பா தூங்கித்தான் ஆகணும், இல்லைன்னா அடுத்த நாள் வேலை செய்ய முடியாது. அது நல்லாவே எனக்கு புரியுது. ஆனா இந்த நேரத்தில் அந்த பலவீனத்தையும் மீறி நீ கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திருந்து ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து, நல்ல கவனிங்க, ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிக்க வேண்டிய வேளை. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. மாமிசம் ஆவிலே நடத்தப்பட வேண்டிய வேளை, ஆவி மாமிசத்தில் நடத்தப்பட வேண்டிய வேளை அல்ல. கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். உனக்குள்ள இருக்கிற பலவீனம், அந்த போராட்டம் எனக்கு நல்லாவே புரியுது. ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு, ஏன்னா நானும் மாமிசத்துல ரத்தத்துல தானே இருக்கிறேன். பேதுரு, யோவான், யாக்கோபை போல உன்ன மாதிரிதான் நானும் இருக்கிறேன். ஆகவே உன்னுடைய பிரச்சனை எனக்கு நல்லாவே புரியுதுப்பா. மாமிசம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது நல்லா புரியுது. ஆனா இந்த நேரத்தில் நீ இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, மாமிசத்தை ஆவியின் அதிகாரத்திற்கு அடக்கி ஆவி நடத்தப்படுவதற்கென்று உன்னிடத்தில் நீ இடம் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவத்தின் ஜெபத்தை நீ செய்தால் உன்னை பெரிய காரியத்திற்கென்று உன்னை நான் எழுப்புவேன் என்று ஆவியானவர் நம்மோடு கூட இந்த காலை வேளையில பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்போ இதுல என்னன்னா, இதுல எக்ஸ்கியூஸ் கொடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. நான் வேலை செய்யற பாஸ்டர், ஆண்டவருக்கு நல்லா தெரியும், ஐம் வெரி பிஸி. நோ, பிஸி ஃபார் ஹூம்? பிஸி ஃபார் யூ. ஹல்லேலூயா. நான் சம்பாதிக்கிறேன், அங்கே ஓடுறேன், இங்கே ஓடுறேன். நிறைய பேரை பார்த்துருக்கீங்களா? தன்னுடைய பிரச்சனையே சொல்லிக்கிட்டே இருப்பான். எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது, இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ மோகேஜ் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் யாருக்காப்பா? உனக்கு வச்சிருக்கிற. ஹல்லேலூயா. நீ இழுத்து வச்சிருக்கிற, அதனால நீ கஷ்டப்படுற. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இதனால ஆண்டவருக்கு பிரயோஜனம் இருக்கிறதா? இருந்தால் நல்லது, இல்லாவிட்டால் அது உனக்குரியது. சரி இருக்கட்டும். கர்த்தர் உனக்கு தருகிற இந்த ஆசீர்வாதத்தின் எல்லைக்குள்ளே பழுது இருக்குது, நேரம் இருக்குது. நேரம் இல்லாமல் இருக்கும்படியாக ஓடி 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 வேலைகளை செய்கிறோம். சரி, இதன் நடுவிலே இது புரியுது, மாமிச பலவீனமா தான் இருக்குது. ஆனாலும் நம் மாமிசத்திற்கு இடம் கொடாதபடி ஆவி மாமிசத்தை நடத்துவதற்கென்று விட்டு கொடுக்கும் போது, நம்முடைய ஆவி மாமிசத்திற்குரிய காரியங்களை அடக்குவதற்கு சில நேரத்தில் வேணுக்குனே ரொம்ப டயர்டா இருக்கும்போது சும்மாவாது போய் ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து, கர்த்தாவே ஜெபத்தின் ஆவி ஊற்றுமையா என்று கேட்பேன். அப்போ கர்த்தருடைய சமூகத்திலே அப்படி மாமிசத்திற்கு இடம் கூடாதபடி ஆவிக்கு இடம் கொடுத்து இருக்கும் போது, எவ்வளவுதான் வேலையின் பழுதுகள், கஷ்டங்கள், சரீரத்தின் பலவீனங்கள் இருந்தாலும் அந்த ஜெபத்திலே விழிப்பின் பலத்தை கர்த்தர் நமக்கு தந்து விடுகிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, விழித்திருந்து ஜெபிக்கிற அந்த ஜெபம் ஆவிக்குரிய ஜெபம். If I can say in English, a spirit led prayer, not a physical led prayer. Physical led prayer னா சொன்னா 5 நிமிஷம் கூட ஓடாது, 10 நிமிஷம் கூட ஓடாது. அப்படியே மெதுவா அப்படியே டயர்டா வந்து அப்படியே தூக்கம் வந்துடும். ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தாவே எனக்கு, ஆனா எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெபிக்கிறது, அதுக்கு ஒரு சூத்திரம் சொல்லித்தாரேன். எப்படின்னா, கான்சென்ட்ரேட் பண்ணி எப்படி ஜெபிக்கிறதுனுடைய விளக்கத்தை, ஜெபிக்கிறதுக்கு முன்னால நிறைய பேர் கான்சென்ட்ரேஷன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க ஒண்ணு செய்யணும். உள்ள போன உடனே ஒரு பாட்டை பாடி வேதத்தின் வசனத்தின் ஒரு பகுதியை வாசிக்க வேண்டும். வேத வசனத்தின் பகுதி வாசித்து அதுல ஒரு வசனத்தை எடுத்து அதை சிந்தையில போட்டு சவச்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா.
கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் அப்போ நமக்குள்ளே இருக்கிற அன்றாடக எண்ணங்கள் எல்லாம் நமக்குள்ளே இருந்து இந்த வசனம் அதை வெளிப்படுத்துகிறது, வசனம் அதை வெளியாக்குகிறது. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அப்போ அந்த வசனத்தை தியானிக்க 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 வேத வசனத்தில் வல்லம் இருக்கிறபடினாலே இந்த வேத வசனத்தின் அடிப்படையின் தியானத்திலே நாம் ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்றதுல பிரச்சனையே இருக்காது. நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணும்போது கான்சென்ட்ரேஷனே வருதில்லை. அதனால தான் ஜெபம் நேரம் வேஸ்டா போகுது. ஜெபம் பண்றேன்னு சொல்லி கண்டதெல்லாம் உழப்பி மனசுல யோசித்து யோசித்து யோசித்து, அதாவது ஜெபத்திற்கென்று கொண்டு போகிற பட்டியல் வேற, ஆனா அதை விட்டு என்னத்தலாமோ யோசிக்கிறது, சாத்தாம் போட்டு உழப்பி. அப்ப அதற்கு போராடி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் சரியான ஜெபத்தின் ஆழமான அர்த்தம் ஆவிக்குரிய ரீதியிலே என் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க பழக வேண்டும். சரி, அப்போ ஸ்பிரிட் லெட் பிரேயர் 41 verse second part 42 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த இடத்துல என் இயேசு தொடர்ந்து ஜெபிக்கிறார், இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறார், தொடர்ந்து ஜெபிக்கிறார். சரி, தொடர்ந்து போறேன். இயேசு இப்போ ஜெபம் பண்ணிட்டு 3 stages. முதலாவது ஜெபம் பண்றாரு, வந்து பார்க்கிறாரு, இவங்கெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட சொல்றாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணு, நீ நேரம் வந்து விட்டதுன்னு சொல்லிட்டு போறார். திரும்ப 2வது பக்கம் போய் ஜெபம் பண்றாரு. திரும்பவும் வந்து பார்க்கிறாரு, இவங்க அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. திரும்ப போய் ஜெபம் பண்றாரு. 3 முறை போய் ஜெபிக்கிறார். இந்த 3 முறை ஜெபத்தின் அனுபவங்கள் 39 முதல்ல, 42 2வது, 44 வசனம் 3வது, இப்படி 3 முறையும் என் இயேசு இடைவெளி விட்டு ஜெபத்திலே தான் இருக்கிறாரு. அவர் போய் அவங்களை போய் பார்த்துக்கிறாரு, அப்பப்ப கண்ணில் பார்த்துக்கிறார். அப்ப போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இவருடைய அர்த்தம் என்ன? நான் ஜெபிக்கிறேன், இந்த ஜெபத்தின் அனுபவத்திலே எனக்கென்று ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டிருக்கிறேன், இந்த கூட்டமும் இந்த ஜெபத்திலே பங்கு பெறுவதற்கென்று ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன், இந்த வாய்ப்பை அவர்கள் பிரயோஜனப்படுத்தி பழகட்டும். ஏனென்றால் நேரம் வருது, நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர் தெழுந்து பரமேறி போறேன். இவர்கள் இந்த ஜெபத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த ஜெபத்தை தொடர்ந்து செய்து சபையை கட்டணும். ஆதி அப்போஸ்தலர் சபை நாட்களில் அந்த பெரிய அற்புதங்களை செய்ய வேண்டும். அதற்கென்று ஒரு ஆயத்த கூட்டத்தை, அதற்கு ஒரு சந்ததியை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். அப்படியானால் இந்த 3 ஸ்டேஜஸ்ல முதல்ல போய் ஜெபிக்கிறார், அடுத்தது ஆழமான ஜெபம், அடுத்ததாக தன்னை முழுவதுமாக ஊற்றி ஜெபிக்கிற ஜெபத்தின் 3 நேரத்தை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சரி, செய்தியின் முடிவிலே ரிசல்ட் ஆஃப் திஸ் பிரேயர் 4 காரியம். ரிசல்ட் ஆஃப் திஸ் பிரேயர் 45 46 வாசிங்க சிஸ்டர், thank you please. 45 46 வாசிங்க. பின்பு அவர் தம்முடைய சீசரிடத்தில் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன். thank you sister. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வாசிங்க, வித்த இடத்துல இருந்து வாசிங்க. சரியா? முதலாவது, இனிமே பிரச்சனையே இல்லை, அக்கேஷன் நேரம் முடிஞ்சாச்சு. ஹல்லேலூயா. இனிமே டைம் ஆஃப் ஆக்ஷன். ஏன்னா இப்போ அவர்கள் தூங்கி நல்ல கொரட்டை போட்டு கூட அந்த 3 பேர் நல்லா தூங்குனாங்க. சரி இருக்கட்டும். அப்போ கொரட்டை போட்டு தூங்கி எழுந்துச்சு ஆண்டவர் சொல்றாரு, இனிமே நல்லா தூங்கு. ஹல்லேலூயா. இனிமே நேரம் பிரச்சனையே இல்லை, இனிமே எவ்வளவு நேரம் தூங்கினாலும் பிரச்சனை இல்லை, ஜெப நேரம் முடிந்தது. இனிமேல் செயல்பாடு என்ன? முதலாவதாக காட்ஸ் ஹவர் and the time has come. தேவனுடைய நேரம். அப்படியானா இப்படிப்பட்ட இயேசுவை போல ஆழமான ஆவிக்குரிய ஆவி நடத்தப்பட்ட ஜெபத்தை செய்தால் என் தேவனுடைய நேரத்தை உன்னால புரிந்து கொள்ள முடியும். என் கர்த்தருடைய நேரத்தை உன்னாலே புரிந்து கொள்ள முடியும். அவர் எப்போ செயல்படுவார், என்ன எந்த விதத்தில் செயல்படுவார், என்ன நேரத்தில் காரியங்களை செயல்படுத்துவார் என்று சொல்லி எல்லாம் ஆண்டவருடைய நேரத்தை நமக்குள்ளே அவர் கற்றுக் கொடுக்கிறார். If I can say in English, the discernment of God's time will be delivered to you because you have done a spirit-filled and power-packed prayer. ஜெபத்திலே நாம் நடந்தபடினாலே தேவ நேரம் நமக்கு புரியுது. ஹல்லேலூயா. அது எப்போ செய்வார், என்ன செய்வார், காட்ஸ் டைம். சரியா? 2வது, இந்த ஜெபத்தை செய்து முடித்து வரும்போது a revelation of the future events. அந்த விட்ட இடத்துல இருந்து வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. மனுஷகுமாரன் பார்வனுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிற வேளை வந்து விட்டது. அப்படியானால் இவர் ஜெபத்தை முடித்து வெளியே வரும்போது என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா.
பாவிகளுடைய கையிலே இந்த தேவகுமாரனாகிய கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட போறார். தட்ஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஹalleluya. வேற எதுமே என்ன மாலை போட்டு இல்லனா கழுத மேல ஏத்தி ஓசனா ஓசனான் பாடுறதோ அல்லது கப்பல் மேல நடக்கிறதோ இல்ல தண்ணி மேல நடக்கிறதோ அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். The discernment of the event that is going to take place in my life, because what is going to happen after this is clearly being told to me. என்னத்திலே இந்த ஜெபத்திலே கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். அருமையான கிறிஸ்தவர்களே, நாம் தீர்க்க தரிசன கிறிஸ்தவர்களாக வாழ என் தேவன் உங்களை அழைக்கிறார். ஆகவே நாளை என்ன நடக்க போகிறது என்கிற வெளிப்பாட்டின் தரிசனம் நீ ஜெபத்தில் இருந்தா தான் தெரியும். அடுத்தது மூணாவதாக வாசிங்க விட்ட இடத்துல இருந்து, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், இதோ வந்து விட்டான். எழுந்திருங்கள். அந்த வார்த்தை எழுந்திருங்கள், ரைஸ் அப், ரைஸ் அப், எழுந்திருங்கள். லெட் அஸ் கோ. நான் எழுந்து இப்போ எழுந்து போவோம், எழுந்திருங்கள். இனிமே இங்க உட்கார்ந்து தூங்க வேண்டிய தேவை, தூங்க நேரம் வந்தாச்சு, அந்த வீட்டில் போய் தூங்கு. ஆனா காட்டி கொடுக்கிற நேரம் வந்து விட்டாச்சு. ஆகவே எழுந்திரு. உன் துக்கத்திலிருந்து எழுந்திரு, உன் வியாதியிலிருந்து எழுந்திரு, உன் தூக்கத்திலிருந்து எழுந்திரு, உன் பாரப்பட்ட ஜீவியத்திலிருந்து எழுந்திரு. நாம் இப்பொழுது செயல்பாட்டின் நேரத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆகவே ஜெபம் நேரம் முடிந்ததற்கு அப்புறம் செயல்பாட்டின் நேரத்திற்கென்று ஆண்டவர் நம்மை எழுப்பி விடுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறது போல, அரைஸ் ஓ ஜாயன், அரைஸ் என்று சொல்கிறது போல கர்த்தர் நம்மை இந்த கடைசி நாட்களிலே எழுந்திரு என்று தட்டி எழுப்புகிறார். ஆகவே ஆவியானவர் தட்டி எழுப்புகிற அந்த அனுபவத்தை நம்மால் ஜெபத்திலே பெற்றுக்கொள்ள முடிகிறது. கடைசியா 46 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. Revelation of the enemy and the identity of the enemy will be revealed to us. இயேசுநாதர் இப்போ தோட்டத்தை விட்டு வெளியே போறாரு, தான் சீஷர்களோட வெளியே வராரு. இப்போ 3 சீஷர்களையும் எடுத்துக்கிட்டாரு, மற்ற அங்க சும்மா உட்கார சொன்னாரு அவங்களையும் கூட்டிகிட்டு வெளியே வராரு. வெளியே வந்தா யூதாஸ் காரியத்தை நிற்கிறான். இவன் தான் எதிராளி. ஹல்லேலூயா. அடையாளத்தை சரியாக அவருக்கு தெரியும், யார் தன்னுடைய எதிராளி. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அநேகருடைய வாழ்க்கையிலே எதிராளி யாருன்னு தெரியாமலேயே நம்முடைய வாழ்க்கையில மற்றவங்க மேலேயே யார் எதிராளி இல்லையோ அவங்க மேலெல்லாம் அம்பு பாய்ச்சிக்கிட்டு இருக்குது. வேஸ்டா. ஹல்லேலூயா. அவங்கள போய் கஷ்டப்படுத்தி, அவங்கள போய் வேதனைப்படுத்தி, வார்த்தையினால கஷ்டத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது போல எபேசு நிருபத்திலே நமக்கு எதிராளி என்கிற ஒரே ஒருவன், அவன் தான் அந்தகார லோகாதிபதி ஆகிய சாத்தானாயிருக்கிறான். ஆகவே அவனுக்கு அந்த அடையாளத்தை நாம் கண்டு கொண்டு விட்டோம் என்று சொன்னா, அவன் செயல்பட ஆரம்பிக்கும் போது அவனுடைய முகத்தின் அடையாளத்தை நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது. நாம் எதிர்த்து நின்று நம்முடைய காரியங்களை என் தேவன் அவருடைய சித்தத்தின்படி நமக்குள்ளே நிறைவேற்றி ஜெயமாய் நமக்கு முடித்து தருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் ஜெபித்த ஜெபம், இயேசு ஜெபித்த ஜெபம் இவை. உன்னுடைய ஜெபம் எப்படியாக இருக்கிறது? ஆகவே கர்த்தர் இந்த காலைவேளை நம்மோடு பேசினது போல வருகிற இந்த சிலுவையின் தியானத்தின் நாட்களிலே ஜெபத்திலே கர்த்தர் உன்னை நடத்துவாராக. கண்களை மூடி இருந்த வண்ணமாக ஜெபிப்போம். மகிமை நிறைந்த பிதாவே, இந்த காலை வேளையிலே எங்களோடு நீர் பேசினீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த உம்முடைய ஜெபத்தின் முன்மாதிரியின் அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி நடக்கும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஜெபத்தில் பலவீனப்பட்டவர்களை இன்றைக்கு நீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெபத்தின் மற்றவருடைய ஜெபத்திலேயே அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் ஜெபித்து தன்னுடைய பலனை என் இயேசுவிடத்திலிருந்து நேரடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆண்டவரே வழி வாசல்களை இந்த பிள்ளைகளுக்கு நீ கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஏற்கனவே ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களை அவருடைய ஆழமான ஜெபத்தின் அனுபவத்திற்குள்ளே நீர் அவளை தள்ளி கொண்டு போகும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். சாக்கு போக்கு சொல்லாதபடி, மற்ற எல்லா ஆண்டவரே காரியங்களை சொல்லாதபடி, ஜெபத்திற்கு தேவனோடு பேசுவதற்குரிய நேரத்தை செலவு பண்ணுவது உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதியும். உம்மை போல இந்த பூலோகத்திலே நாங்கள் ஜெபிக்க 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 ஒரு ஜெபத்தின் வீராங்கனைகளையும் வீரர்களையும் நாங்கள் இந்த கடைசி நாட்கள் எழுப்பும் போது தேசத்தை மாத்திரமல்ல, எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை உமக்கென்று ஆண்டவர் நடத்தும் வல்லமையை எங்களுக்குள்ளே வைக்கிறபடினால் உமக்கு நன்றி. கர்த்தர் தாமே ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இஜெபத்தினாலே எங்களை நிரப்பி, எங்களுடைய வீடுகளை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.
நாம் எழுமி நின்று தயவு செய்து ஆசீர்வாதத்தை வாங்கி நாம் கடைசி பாடலை நாம் முடிப்போமாக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு நமக்குள்ளே நிலைத்திருந்து ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆமென் and amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a wonderful week. May the Lord fill you with a spirit of prayer and be happy in God, because God is going to come very soon. May God richly bless you. கடைசி பாடலை நாம் பாடி ஆராதனை முடிப்போம். ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமா